அதாவது ஒரு 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 தனி நபராக இருந்து அவ்வளோத்தையும் செஞ்சு உனக்கு வேண்டி இவ்வளோ தூரம் சலுகைகள் போட்டு இவ்வளோ நேரம் பேசி உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு நீ வந்து அவனுடைய கணக்கு வழக்குகளை தேவையில்லாமல் ஒரே ஒரு மனுஷன் நீ புரிஞ்சு 8 கோடி மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தலைவர். அந்த பையன் ஒரு தப்பு பண்ணான்னு சொல்லி நீ அவனை வந்து ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கும் சொல்கிறேன், ஒரு தலைவராக இருந்து உனக்கு வந்து 5 வருஷம் பணியாச்சு அந்த 1 லட்ச ரூபா சம்பளம் 2 லட்ச ரூபா சம்பளம் மாறி ஏதோ எரிபொருள் சம்பளம்லாம் இருக்கு பேர். இதெல்லாம் வந்து அவன் கால் தூசிக்கு வருமா? இல்லை நான் கேட்க, அவன் உண்மையாகவே உழைச்சி முன்னேறி அவன் ஒரு டீ கடையோ ஒரு பண்ணு கடையோ ஒரு ஏதாவது ஒரு கடையை போட்டு அவன் உண்மையிலேயே பொழைச்சிருந்தான்னா ஒரு வியாபாரத்தை பார்த்துருந்தான்னா அவன் 8 கோடியை வந்து ஒரு வருஷத்துல அவன் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவன் மக்களுக்காண்டி ஏன் இவ்வளோ நேரம் பேசுனான்? அவனை நீங்கள் உதாசீனப்படுத்த ரொம்ப தப்பு. ஏன்னா நான் என்னையும் தான் சொல்கிறேன், நானும் உங்களுக்காண்டி பேசி என்னையும் நீங்கள் உதாசீனப்படுத்த ரொம்ப தப்பு. இவன் சின்ன பையன், இவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசுகிற ரொம்ப தப்பு. ஏன்னா நியாயங்கிறது எல்லா மனுஷனுக்கும் உண்டு. 18 வயசு நிரம்பின பிறகு தான் உங்களுக்கு வேண்டி ஆதார் கார்டு, எலெக்ஷன் கார்டு, லைசன்ஸு 3 எதுக்காண்டி கொடுக்கும்? நாட்டு நடப்பானத்தையும் பேசலாம், நாட்டில் எல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் பார்க்கலாம், எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்கு, என்னென்ன தவறு நடக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம வேலைகளை போய் பார்க்கறதுக்கு வந்து தான் போலீஸு. நம்ம யதார்த்தமாக பார்க்கறவங்க மக்கள். அந்த மக்கள் நமக்கு நம்ம யதார்த்தமாக நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு தப்பு நடக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போலீஸுக்கும் தெரியப்படுத்தலாம், மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஏன் 4 மக்களை கூப்பிட்டு நம்ம தெரியப்படுத்தலாம். எல்லாம் நமக்கு இருந்த பிறகும் நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை குறை சொல்லுதேன், ஒரு எங்களுக்கு பணம் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லும் போதுலாம் உங்களுக்கு வந்து என்னால் தான் பண்ண முடியும். ஒரு மனுஷனா 100 கோடி ரூபா வாங்கி உங்களுக்கு தந்தாச்சு, அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி யாரையும் துன்புறுத்தாங்க அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன். உங்களுக்காக வேண்டிய நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்து 100 ரூபா வாங்கி 100 பேருக்கு 1 ரூபா கொடுக்கணும்னா உங்களால் முடியுமா? அந்த 100 ரூபாயை தான் ஒரு ஒரு வந்து கவர்மெண்ட்டுக்காரனும் ஒரு அரசியல்வாதியும் பண்ணுவான். அந்த அரசியல்வாதி பண்ணும்போது அவனு நீங்கள் வந்து தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் துன்புறுத்தி பேசுறது வந்து ரொம்ப தப்பு. அதுதான் உங்களுக்கு புரிய வைங்க. அதே போல் நமக்கு இவ்வளோ கோடியோட கடன் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அந்த கணக்கு வழக்குகளை கரெக்டாக காமிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுறீங்க? கணக்கு வழக்குகளை காமிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரீஎலெக்ஷன் வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இதையும் நான் இப்போ தான் சொல்லுறேன். நான் வந்து நேரில் சொல்லியாச்சு உங்களுக்கு. மனுஷன் எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்னா நான் நேர்லேயும் சொல்லியாச்சு, இதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்லேயும் சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கணுங்க.